திருவண்ணாமலையில் பாஜக வேட்பாளர் ஏழுமலைக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் கோகுல மக்கள் கட்சியின் மாநில தலைவர் எம் வி சேகர் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். அப்போது பேசிய அர்ஜுன் சம்பத், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அடிப்படை வசதிகளை சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், திருவண்ணாமலையில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் கிரிவல பாதையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று வாக்குறுதியளித்தார். ஜெயலலிதா அம்மா ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது பழனியை புனித நகரமாக அறிவித்தார். ஆனா அதுக்கப்புறம் அது அப்படியே போயிருச்சு. இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை இதெல்லாம் மேம்படுத்தணும். இங்க பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும். அதுக்கு பல திட்டங்களை எங்க வெற்றி வேட்பாளர் திரு ஏழுமலை இங்கே வச்சிருக்கார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.